Excuse me, sir. May I come in? Hey Varun, come. Hello, sir. Yeah, how are you? Yeah, fine. How are you, sir? Good. அப்புறம் என்ன தேர்ட் பர்சன் மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியது. ஓகே சார். சார் ஏதோ அவசரம்னு சொல்லி கால் பண்ணிருந்தீங்க. கம். வருண் சார். சார் என்ன சார் இது? நத்திங். பிரியாவோட பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமேன்னு தோணுச்சு. அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணணும்ல, அதான முறை. ஸோ 3 days கொடைக்கானல் டூர் நீங்கள் 2 பேரும் போறீங்க. அதோட பேக்கேஜ் தான் அது. எல்லா செலவுமே கம்பெனி ஏற்றுக்கும். சார் இது ஜஸ்ட் என்ஜாய் த ட்ரிப் வரும். சார் இல்லை சார், இது வேண்டாம் சார். வருண் சார், நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்னு தெரியல. அதெல்லாம் பத்தாதுன்னு இது வேற. வருண் ப்ளீஸ், உதவி அது இதுன்னு சொல்லி நான் தேர்ட் பர்சன் மாதிரி பார்க்காதீங்க. ஐயோ சாரி சார், நான் உங்களை தேர்ட் பர்சனெல்லாம் பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு பேக்கேஜ், இதுக்கான செலவு, இதெல்லாம் கொஞ்சம் அனாவசியம் தோணுது சார். ஓ காட், கம் ஆன் வருண். எங்கள் கம்பெனி ஸ்டாஃப் ஒவ்வொருத்தவங்களோட பர்த்டேவும் என் கம்பெனி செலவில் தான் நடக்கும். யாருக்கு பர்த்டேனாலும் அவங்க ஃபேமிலிக்கு டின்னர் பார்ட்டி கொடுக்கறது வழக்கம். இட்ஸ் அ பேக்கேஜ். பிரியா என் கம்பெனியோட சீனியர் மேனேஜர். என் கம்பெனி வளர்ச்சிக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூலி மேரிட் வேற. அதான் உங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபர் பண்ணுறோம். சார் என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், இட்ஸ் ட்ரூ. எங்கள் கம்பெனி வழக்கத்தை தான் சொல்கிறேன். தாங்கிட்ட வேலை செய்கிறவங்களை அடிமையாக பார்க்குற முதலாளிங்க மத்தியில் நீங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஃபேமிலியில் ஒருத்தராக ட்ரீட் பண்ணுறது வெரி கிரேட் சார். உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட பிரியா வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இப்போவாதே ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஷியோர் சார். தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம். இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்க. ஓகே? எஸ் சார். ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டேக் கேர். நான் வரேன் சார். சார் என்ன சார் நீங்க பிரியாவோட நீங்க டூர் போறதை விட்டுட்டு அவங்க 2 பேரை போய் தனியா அனுப்புறீங்க? முதல்ல இவன் மனசுலயும் பிரியா மனசுலயும் இடம் பிடிக்கணும். அப்பதான் கம்பெனி மீட்டிங்னு அடுத்த தடவை பிரியாவை தனியா கூப்பிடும்போது என்னை நம்பி இவன் அவளை அனுப்பி வைப்பான். என்னை நம்பி அவளும் வருவா. சார் பிளான்லயே இது மாஸ்டர் பிளான் சார். பிரியா, பிரியா. அடடே, வாங்க வாங்க. திருப்பதில இருந்து எப்ப வந்தீங்க? நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். நீங்க என்ன இங்க இருக்கீங்க? சம்பந்தி அம்மா தனியா இருக்காங்கல்ல, அதான் உங்களுக்கு துணையா இருக்கலான்னு வந்தேன். தனியா இருக்காங்களா? ஏன் பிரியா இல்ல? பிரியா வாங்க நிர்மலாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிரியாவை பார்த்துட்டு அப்படியே பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. ஆமா, பிரியா இல்ல? பிரியாவும் வரணும் டூர் போயிருக்காங்க. அப்படியா? வர எப்படியும் 2-3 நாள் ஆகும். இல்ல, பிரியாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அதான் திருப்பதில இருந்து வந்த உடனே பார்க்கலான்னு வந்தேன். பிரியாவும் நீங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தா. அப்படியா? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இருங்க. இது யாருன்னு தெரியுதா பாருங்க. யார் இது? பிரியாவுடைய அம்மா. என்ன சொல்றீங்க? இது பிரியாவோட அம்மாவா? ஆமா, பிரியாவோட சித்தப்பா வீட்ல இருந்த பழைய படத்தை வச்சு ஆர்டிஸ்ட் வரைஞ்சு கொடுத்தாரு. அச்சு அசலா நேர்ல பாக்குற மாதிரியே இல்ல. என்னங்க, இது பிரியா அம்மாவா? இல்ல, இது பிரியாவோட அம்மா இல்ல.
என்ன சொல்றீங்க? இது பிரியா அம்மா இல்லையா? நிர்மலாம்மா, இது பிரியாவோட அம்மா இல்ல. என்ன சொல்றீங்க? இது அவங்க அம்மா இல்லனா வேற யாரு? நான் சொல்றேன். ரம்யா, மா, இவங்க தான் பிரியாவோட அம்மா. நீ பாட்டுக்கு எதோ சொல்லி குழப்பிட்டு இருக்க. பிரியாவோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நீயும் பார்த்ததில்ல, மத்தவங்களும் பார்த்ததில்ல. அப்புறம் இது பிரியாவோட அம்மா இல்ல நீ எப்படி சொல்ற? செல்லரிச்சு போன பழைய போட்டோவை வச்சு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டு வரைஞ்சு கொடுத்ததுமா இத. கல்யாண மண்டபத்துல வச்சு ஆர்டிஸ்ட் என்கிட்ட தான் கொடுத்தாரு. நான் தான் இத பிரியா கிட்டே கொடுத்தேன். நீ என்னன்னா திடீர்னு இவங்கள குழப்பிட்டு இருக்க கூடாது. பிரியாவோட அம்மா படத்தை பத்திரமா வைங்க ஆண்டி. ரம்யா, அது அம்மாவுக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். அதான் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அதானே நானும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அண்ணி படத்தை விட்டுட்டு வேற யாராவது படத்தை வரைஞ்சு கொடுத்துட்டாரோன்னு. என்ன ஆண்டி, அவ்வளவு பெரிய ஓவியர் வரைஞ்சது தப்பாகுமா? சரி அம்மா, வீட்டுக்கு போலாமா? மா, போலாமா? வா போலாம். வரேன் ஆண்டி. சரி வாமா. சரி, நான் வரேன். ஏண்டி இப்படி பண்ண? நான் என்னம்மா பண்ணேன்? இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியேடி. பாவமா? நான் என்னம்மா பாவம் பண்ண? தப்பு ரம்யா, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணு பெத்த தாயே இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா அவளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்திய தாயின்னு நம்ப வைக்கிறது கொடுமை இல்ல? அதுவும் பெத்தவ கண்ணு முன்னாடியே. இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமா? அதுதான்மா விதிங்கிறது. விதியை எப்படிமா ஜெயிக்க முடியும்? என்னடி விதி? போட்டோவை நீ மாத்தி வச்சுட்டு விதி மேல பழிய போடுறியா? மா, அது போட்டோ இல்ல, பெயிண்டிங். அதுவும் நான் மாத்தல. ஒரு செல்லரிச்சு போன போட்டோ வச்சு ஒரு ஆர்டிஸ்ட் அவரே வரைஞ்ச பெயிண்டிங். அதுவும் அவர் ஒரு கெஸ்ட்ல தான் வரைஞ்சிருக்காரு. அது எப்படிமா எக்ஸாக்ட்டா இருக்கும்? பேசாத நீ. என்னம்மா நீ கேள்வி கேட்ட, நான் பதில் சொல்றேன். அதுக்கு போய் பேசாதங்கற. நான் பேசலனா உன் கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஒன்றும் இல்லை பாஸ், காலைல எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல பட்டை பவுடர் ஆக்கி அதில் 3 சொட்டு தேனை விட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி நுனி நாக்கில் நக்கிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு பிரியாணின்னு உங்கள் இஷ்டத்துக்கு எதாவது வேணாலும் சாப்பிடுங்க. ஒரே வாரத்தில் என்ன மாதிரி ஆயிடலாம். பாஸ், இந்த டயட்லாம் வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தங்க இருக்காங்க. எப்படி உடம்பு குறைச்சாங்க தெரியுமா? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக வெறும் ஃப்ரூட்ஸ் தான். என்ன பாக்குற? நான் இப்ப பேசவா வேண்டாமா? நான் உன்னை சரியா தானே வளர்த்தேன் ரம்யா. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை அதட்டி பேசிருப்பேனா? நீ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு வந்து நின்னப்ப கூட உனக்கு நான் அன்பா தானே புத்திமதி சொல்லிருக்கேன். நம்ம கூட வாழற மனுஷங்களை நேசிக்கத்தானே கத்து கொடுத்திருக்கேன். இப்படி மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட? நான் யாரையெல்லாம் நேசிச்சனோ அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்.
மத்தவங்களோட அன்பை துச்சமா தூக்கி வீசினாங்களே, அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். என்னோட அன்பையும் என்னோட மனசையும் அவங்க காலடியில போட்டு மிதிச்சு சித்திரவதை பண்ணாங்களே, அவங்கதான் இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாங்க. ரொம்ப ஆழமா என் உயிரை கிழிச்சு என்ன கதற வச்சு கத்து தந்தாங்கம்மா. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக எல்லாரையும் பழி வாங்குவியா? நான் உன் அம்மாடி, என்னையும் நீ காயப்படுத்தி பாப்பியா? நான் உன்னை காயப்படுத்தலமா, அப்படி ஒரு சூழ்நிலைய நீயாதான் உனக்கு ஏற்படுத்திக்கிட்ட. பிரியாவுக்கும் நமக்கும் என்னமா சம்பந்தம்? பிரியாவை பொறுத்த வரைக்கும் நீ அவ அம்மா கிடையாது. அந்த பெயிண்டிங்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் அவளோட அம்மா. அதையும் அவன் நம்பிட்டான். இல்லாத அம்மாவை அவ தேடி தேடி பாப்பா. கடைசி வரைக்கும் அவங்க அம்மா கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல இனிமே நம்ம அம்மாவே கிடைக்க மாட்டாங்கன்னு அவளே மனசு தேத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவா. ஏன் அம்மா ஏன் கூடவே இருக்க போறாங்க. நான் அவளை பழி வாங்கலமா. உனக்கும் அவளுக்கும் நடுவுல சதியும் பண்ணல. நான் என் அம்மாவை எப்பவுமே பிரியக்கூடாதுன்றதுக்காக கடவுள் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்காரு. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இல்ல நான் மறுபடியும் பிரியாவை பாப்பேன், அந்த படத்துல இருக்கிறவ உன் அம்மாவே இல்ல, நான் தான் உன் அம்மான்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண. எனக்கும் அப்ஜெக்ஷன் இல்ல. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அத நீயே மீறினா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் என்ன பண்ணணும்னு நீயே ஒரு முடிவுக்கு வா. ரவி, ஏய் கீர்த்தனா,
நீதானடா, நீதானே என் வாழ்க்கைய சீரழிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீதானே. ஆமாண்டி, நான் தாண்டி. உன்னால என்னடி பண்ண முடியும்? இன்னைக்கு உன்னை உயிரோடு விட மாட்டேன்டா. என் வாழ்க்கையை கெடுத்துட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லிட்டு உன்னை கொல்லணும். கைய விடு. கீர்த்தனா சொன்ன கேளு. கைய விடு. விடு. என்ன விடு. குடு. என்னாச்சு அருண்? நாம எப்படி கீழே வந்தோம்? அருண், எப்படி வந்தோம் அருண்? அருண் சொல்லுங்க அருண், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் மேல தூங்கிட்டு தானே இருந்தேன். என்ன எதுக்கு கீழே கூட்டிட்டு வந்தீங்க? நீ வா, நான் சொல்றேன். வா. அங்க என்ன பாக்குற? இங்க வா. அங்க பாக்காத. ஏய் கீர்த்தனா, அங்க பாக்காத, வா. உள்ளவா. இங்க வா. உட்காரு. உட்காரு. அருண், அருண், எனக்கு பயமா இருக்கு அருண். தூங்கிட்டு இருந்தேன்னா எப்படி கீழே இறங்கி தெருவுக்கு போன? அது அருண், எனக்கு என்னாச்சு அருண்? ஒண்ணும் இல்ல, நீ தூக்க கலக்கத்துல தெரியாம. போய் எனக்கு ஏதோ ஆச்சு. ஏய், எனக்கே தெரியாம நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன இந்த ஹால்ல நீங்க உலுக்குனீங்க. இப்போ தெருவுல நின்னுட்டு இருந்த. கீர்த்தனா, நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. நான் சொல்றத பொறுமையா கேளு. அருண், நானா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறேன்னா? அருண், இதுக்காக தான் என்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? அது இல்ல. நம்ம மறுபடியும் போய் அவரை பார்க்கலாமா? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அருண். கீர்த்தனா, பிலீவ் மீ, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. சரியா தூங்காததுனால அரை மயக்கத்துல இருக்க, அதான் ப்ராப்ளம். நல்லா தூங்கினாவே போதும், எல்லாம் சரியாயிடும். டாக்டர் உனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, சாப்பிட்டியா நீ? ஏய், இப்படி நீ விடு. சரி, நீ போய் தூங்கு போ. அருண், நான் இங்கே படுத்துக்கலாமா? சரி, சோஃபால படுத்துக்கோ. படுத்துக்கோ.
ஐம் சாரி. ஏய், இப்ப எதுக்கு குழந்தை மாதிரி சாரி சொல்லிட்டு இருக்க? அருண், என் கைய கெட்டியா பிடிச்சுக்கிறீங்களா? இதுக்கு இல்ல மறுபடியும் நான் எழுந்திருச்சு போயிட்டேன்னா? அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நீ பேசாம படுத்து தூங்க. படு. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.